குரு பகவானை தன்னோட ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு பிறகவிருக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறதையும் இந்த 2026ஆம் வருடம் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது. அது சாதகமான பலனை கொடுக்குமா பாதகமான அமைப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புது வருடம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா ஸ்க்ரீனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களுக்கு உதவியாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அதீத பேச்சுத்திறன் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே பயப்படாமல் தைரியமாக செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். தைரியம் மற்றும் வீரம் அதிகம் கொண்டவங்க தான் நீங்கள். எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவுத்திறன் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலான பேர்கிட்ட இருக்கும். அதாவது பின்னாடி நடக்கிற விஷயத்தையும் முன்னாடியே யூகிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். பொதுவாக நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்களாக பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பிறகவிருக்கும் புத்தாண்டும் ஏற்படும் கிரக அமைப்புகளும் என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சொன்னாவே தனுசு ராசி நம்பிக்கையோட, தைரியத்தோட, அறிவு தேடலோட, சுதந்திர உணர்வோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் வியாழக்கிழமையில் பாருங்கள், குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு எண்ணற்ற நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். 2025ஆம் வருடம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. வரக்கூடிய மார்கழி 17ஆம் தேதி பாருங்கள், புது வருடம் புத்தாண்டு 2026 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகத்தின் மாற்றங்கள் நடைபெற போகுது. அந்த வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் குறித்து நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம். இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பாருங்கள், எப்போ ஏற்பட்டாலுமே அது 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வரக்கூடிய 2026 புத்தாண்டில் ரொம்பவுமே முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமையில் இந்த புத்தாண்டு பிறக்குது. பாருங்கள், உங்கள் ராசியோட கிழமையிலேயே பிறக்குது. பொதுவாகவே 2026 அப்படிங்கிறது நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் எல்லா ராசிக்குமே. இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா சனி பகவான் ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி பாருங்கள் குரு பயிற்சியும், டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்குது. இந்த 2 முக்கிய கிரக பயிற்சிகளுமே 12 ராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குரு பகவான் இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசிக்கு வராரு. மீண்டும் அதே குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசியில் அதிசாரத்தில் பயிற்சியாக போகிறாரு. இந்த முக்கிய கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும், என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெறுவீங்க, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த வருடம் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சில விஷயத்தில் ஏற்றத்தையும் கொடுக்குது, சில விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பும் தருது. 2026ஆம் வருடத்தில் சில யோக பலன்களும் உங்களுக்கு உண்டாகுது. ஏன்னா உங்கள் வாக்கு ஸ்தானம் பாருங்கள் இந்த வருடம் பலமடைய போகுது. இதனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கொடுத்த வாக்குறுதியை குடும்பம், சமூகம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிறைவேற்றி நன்மதிப்பை பெற போகிறீங்க. உங்களோட பேச்சுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை அதிகரிக்கும். உங்களால் பல பேர் உதவி பெற்று பயனடையவும் போகிறாங்க. எப்பொழுதுமே உதவி கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களோட ஒவ்வொரு சிறப்பான செயலுக்கான அங்கீகாரம், பாராட்டு இது எல்லாமே இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயத்தில் நல்லது செஞ்சுமே அதற்கான பாராட்டு, அதுக்கான அங்கீகாரம் இல்லாமல் சில ஏக்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த ஏக்கம் நீ பற்றியும் நல்ல ஒரு செயலுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இது எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய யோகம் இந்த வருடம் உண்டாகுது. அதே போல் சில பயணங்களுமே உண்டாகும். இந்த பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் வரும். சுப காரியத்தில் நிறைய தடைகளை இந்த கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க.
திருமணம், வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கணும் அப்படின்னா கூட சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், அது தள்ளி போயிருக்கும், நிறைய தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ பாருங்க, 2026ல் உங்களோட வீட்டில் எந்த சுபகாரியம் தடைப்பட்டு போனாலுமே அது ரொம்பவுமே சிறப்பாக நீங்கள் சீராக நடத்தக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. இதனால் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கான நல்ல வரணுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அமைப்பும் இருக்குது. குழந்தைகளோட கல்வி, வேலை வாய்ப்பு இது ரெண்டுலேயுமே பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அலுவலகத்தில் பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிங்க. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். பெரும்பாலும் மற்றவங்களோட விஷயத்துலேயும் சரி, மற்றவங்களோட வேலையிலையும் சரி, நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது நல்லது. உங்களோட பணிகளில் மட்டும் முக்கியமாக கவனம் எடுத்துக்கிட்டு முழுமூச்சாக செயல்பட்டாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்கள் உருவாக்க முடியும். கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்பவுமே நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த வருடம் நீங்கள் யோசித்து நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. மற்றவங்கள பற்றி யாராவது உங்ககிட்ட வந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். நீங்களும் யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் புறம் பேசாதீங்க. இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நல்லது. மனதுக்கு பிடித்தமான வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக ஒரு வாகனம் வாங்கணும்னு கனவாக இருக்கும், அந்த கனவுலாம் கூட நனவாகும். உங்கள் தொழிலில் நீங்கள் சீரும் சிறப்புமாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு 2026ல் ஏற்படுது. தொழிலில் அமோகமான வளர்ச்சி உண்டாகும். கடந்த காலத்தில் தடைப்பட்ட போன காரியம் கூட நல்லபடியாக நடக்கும். அந்த தடைப்பட்ட காரியம் விலகி அடுத்தடுத்து நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க உங்களோட வாழ்க்கையில். குடும்பத்தில் சில உறுப்பினர்கள், அதாவது உறவினர்கள், இன்னும் ரொம்ப நாள் கழித்து சில நண்பர்களோட வருகை இருக்கும். இதனால் மன சஞ்சலம் நீங்கும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் உங்களோட குடும்பத்தில் உற்சாகம் பிறக்கும். அதே போல் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்நியரோட தலையீடு, மற்றவங்க குடும்பத்தை பற்றி உங்ககிட்ட யாராவது ஏதாவது வம்பு வழக்கை பற்றி சொல்ல வந்தால் கூட இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கணும். முக்கியமாக கோபத்தை தவிர்க்க பாருங்கள். கோபம் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு கடந்த காலத்திலேயே. அதனால் இந்த வருடம் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். கோபத்தை தவிர்த்தா ரொம்பவும் நல்லது. ரத்த அழுத்தம், சர்க்கரை, இந்த கொழுப்பு, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களாம் ரொம்பவுமே அதீத கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். மாத்திரை மருந்து கரெக்டாக எடுத்துக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி பாருங்கள். வீட்லேயே நீங்களே வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டா சரியாக போய்டும், விட்டுறாதீங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சரியான உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கோங்க, இது நல்லது. அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி தினம்தோறுமே இதை செய்யலாம். சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் மனமாற பிரார்த்தனை சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. வீட்லேயுமே ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். சிவனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். சிவ மந்திரங்களை உச்சரிக்கிறதும், அதே போல் சிவபெருமான் கோவில் சென்று நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறதும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதே போல் பசுமாடு இருக்கு இல்லையா, அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல், நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும். எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலுமே சரி அந்த இடையூறுகளை விளக்கி நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த 2 தினத்தில் ஒரு முறையாச்சும், மாதத்தில் ஒரு முறையாச்சும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்ய தொடங்குங்க. இந்த வருடம் பாருங்கள் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எல்லா விதத்துலையுமே அடைவீங்க. ஏன்னா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையுமே பெறக்கூடிய அமைப்பு இப்போ பிறந்திருக்கு. இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு மேன்மையை பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் தனுசு ராசியாக இருந்தால்
அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.